என்சிஇஆர்டியில் கொடுத்துருக்கக்கூடிய கிளாஸ் 11th ஆக்ரோனிம்ஸுக்கு ஃபுல் ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஐசிபிஎன் அப்படிங்கிறது இன்டர்நேஷ்னல் கோட் ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். ஐசிஇசட்ங்கிறது இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் சுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர். பிஎஸ்டிடிங்கிறது பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். பிபிஎல்ஓ அப்படிங்கிறது ப்ளூரோநிமோனியா லைக் ஆர்கானிசம். எல்ஹெச்சி அப்படிங்கிறது லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ். பிஜிஏ அப்படிங்கிறது பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். ஓஏஏ அப்படிங்கிறது ஆக்சலோ அசிட்டிக் ஆசிட். இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம் எனி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு. PS1 அப்படிங்கிறது ஃபோட்டோ சிஸ்டம் 1ன்னு சொல்லலாம் அல்லது பிக்மெண்ட் சிஸ்டம் 1ன்னு சொல்லலாம். PS2 அப்படிங்கிறது ஃபோட்டோ சிஸ்டம் 2ன்னு சொல்லலாம் அல்லது பிக்மெண்ட் சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லலாம். TCA சைக்கிள் அப்படிங்கிறது ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். RQ அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி கோஷன்ட்டை மென்ஷன் பண்ணுறது. ETS அப்படின்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ETSன்னு இருந்தால் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ருபிஸ்கோ அப்படிங்கிறது என்னன்னா ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். RU ரிபுலோஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். 2 என்சைமேட்டிக் ஆக்டிவிட்டி உள்ள ஒரு என்சைம் எதுனா ருபிஸ்கோ. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வேர்ல்டுலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புரதம் புரோட்டீன் என்னன்னா ருபிஸ்கோ. தேங்க்யூ.